ஸோ ஆரியா என்ன பண்ணுறான், ஐயோ சாமி ஆளை விடுங்கடா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொரியை கஷ்டப்பட்டு திக்கி திணறி சாப்பிட்டுட்டு ஓடியே போயிட்டான் வேகமாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் சரின்ட்டு அப்படியே கிளாஸஸ் கவனிச்சிடறோம். அப்படியே டைம் ஆகிடுச்சு. ஒரு பூரியாக சாப்பிட்டு போனது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஆயிலி ஃபுட் இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு 10 o'clock ஆகுது. சரி ஏதாவது ஸ்நாக்ஸாவது ஏதாவது வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து அப்படியே மெதுவாட்டி திறக்கிறான். திறந்து இப்படி பார்த்தா இல்லை ஃபுல்லாக பூரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ சாமி நம்மளால் இதுக்கு மேலே முடியாதுடா, போதுண்டா அப்படின்ட்டு கப்புனி திறந்த வேகத்தில் மூடி கம்மனு வச்சிட்டோம். அப்புறம் அப்படியே போக லன்ச் டைம். சரி லன்ச் சாப்பிட்லான்னு டப்பா திறக்கும் போதே அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஐயோ நம்மளே தேடி பிடிச்சி இது பண்ணிக்கிட்டோமே அப்படின்ட்டு திறக்கிறான். பூரி வழக்கம் போல் பூரி, அவனே கேட்டு வாங்கிக்கிட்ட பூரி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது வேறு எதாவது வாங்கி சாப்பிட்லாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும், நேற்றும் பூரி இன்றைக்கும் பூரி என்னடான்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு சரி போ அப்படின்ட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு வச்சிட்டோம். காலையும் பூரியா மத்தியானம் பூரி சாப்பிட்டு அப்படியே கிளாஸில் உட்காந்துருக்கோம். பார்த்தா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா வர ஃபஸ்ட்டு பீரியடு ஹிஸ்ட்ரி கிளாஸ் வராரு சார். டுடே we are going to learn about a special place in history in India. In detail we are going to learn. இப்படின்னு ஆரம்பிச்சு the very famous pilgrimage பூரி அப்படிங்கிறார். அப்படியே ஆரியா என்ன நான் காதில் கேட்டேன், என்ன பூரி ஜெகநாத் டெம்பிள், you will be knowing the பூரிங்கிறார் கிளாஸ் ஃபுல்லா. ஐயோ அவனால முடியல, எந்திரிச்சு ஓடியே போயிடலாமான்றது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பூரி முடிஞ்சது ஒரு வழியா. அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சது. சரின்ட்டு அப்படியே உட்காரான். மேக்ஸ் கிளாஸ். ஓகே மேக்ஸ் கிளாஸ் தானே பார்ப்போம் அப்படின்னு இப்படி ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேடம் வராங்க. வந்துட்டு மேடம் என்னங்கிறாங்க, டுடே அவர் டாபிக் இஸ் சர்க்கிள். லெட் மீ கிவ் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த சர்க்கிள் யூ நோ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, கேன் எனி ஆஃப் யூ கிவ் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறாங்க. ஆரியா உடனே அவன் அப்படியே எழுந்திரிச்சு மேம் அப்படின்னா, வாட் ஆரியா, the பூரி we eat, it is an example of circle, right? Take that example, பூரி. How will you make a circle பூரி, exact circle பூரி? What we should know about it? What will be its area? What will be its circle? Arya, I am asking you only. What should be its area? What should be its circumference? What are all the things we should know so that the பூரி is exactly circle in shape? ஆரியாக்கு அப்படியே வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எங்கே போனாலும் இந்த பூரி என்னை விட்டு தொலையாதாட்டிருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மேம் ரெஸ்ட் ரூம் மேம் அப்படின்னு கேட்குறான். மேம் அடச்சா கோவா அப்படின்ட்டாங்க. தேங்க்யூ மேம் சொல்லிட்டு குடுன்னு ஓடுறான். ரெஸ்ட் ரூம் எங்கே, ஐயோ ரெஸ்ட் ரூம் மற்ற கலக்கிற ரெஸ்ட் ரூம் எங்கே தேடி ஓடுறான். அவனுக்கு எங்கே இருக்கோன்னே தெரில. ஒரு வழியாக போய் அவன் முடிச்சு திரும்பி வரும்போது மேக்ஸ் கிளாஸே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு வழியாக உட்காந்தான். அடுத்த பீரியடு பிடி பீரியடு. எல்லாம் ஜாலியாக பிடி பீரியடு விளையாட போகிறாங்க. இவனுக்கு திருப்பியும் வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குது. போய் பிடி சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டான். ஒரே கும் இருட்டு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன நடக்குன்னே தெரில. ஒரு சவுண்டு கேட்குது, காப்பாத்துங்கன்னு. யாரோட குரல் இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஐயோ அது அவனோட குரலே தான். என்னன்னே தெரில, தலை தெறிக்க ஓடுறான். பார்த்தா ஒரு ரூம்லேருந்து சோளா பூரி அவனை துரத்துது குண்டா. இன்னொரு ரூம்லேருந்து பானிபூரி துரத்துது. இன்னொரு ரூம்லேருந்து சன்னாபூரி துரத்திட்டே வருது. என்ன பண்ணு தெரியாமல் செடார்னு கண்ணை திறந்துடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பிடி பீரியட் விளையாட முடியல, மேக்ஸ் பீரியடில் ஒரே அசிங்கமாக போச்சு, ஹிஸ்ட்ரி பீரியடு மயக்கமே வர மாதிரி ஆகிப்போச்சு. என் நிலமை என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறான்.
ஸ்கூல் முடிஞ்சுது, ஒரு வழியாக கிளம்பி குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓடினோம். வர்ற வழியில் பார்த்தா ஒருத்தர் சைக்கிளில் ஏதோ விற்றுட்டு போகிறார். அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கு வந்து போய் வயிறு இல்லைன்ட்டு காலியாக கிடக்கா. வீட்டுக்கு போனால் திருப்பியும் பூரியாக இருக்கும், ஏதாவது பண்ணணும், நம்ம வந்து இந்த அண்ணாட்டையாவது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அண்ணா 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 ஸ்டாப் பண்ணுங்கண்ணான்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடி போய் அண்ணா அண்ணா என்னண்ணா விற்றுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் அப்படியே திரும்பிட்டு அந்த பையன், என்ன தம்பி வேணும், பானிபூரியா, சன்னா பூரியா, தரி பூரியா, எல்லா பூரியும் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறார். அவன் ஐயோ திருப்பியும் பூரியா சாமி, எனக்கு எதுவுமே வேண்டாம்னா தெரியாம கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு விட்டுருங்க சாரி நான் சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி அவங்க அரண்மனைக்கு வந்து நிற்கிறான். முடிவு வரான், உள்ள வரான். போதுமாடா சாமி எனக்கு இந்த பூரி அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக அவங்க அம்மா எங்கன்னு தேடுறான். ரூமா தேடுறான். தேடிட்டு ஒரே ஓட்டம் ஓடுறான். ஆனால் அவங்க அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே இருக்காங்க. அவன் போயிட்டு அம்மா அம்மா அம்மான்ட்டு ஓடுறான். குமுதா என்னாச்சு ஆரியா, என்ன பூரி வேணுமா, பூரிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், பூரி வேணுமா, நீ வருவேன்னு தெரியும், பஸ்ஸோடு வருவேன்னு தெரியும், பூரி வேணுமா அப்படிங்கிறாங்க. அவன் ஐயோம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமேல் என் லைஃப்பில் பூரியே வேணாம், தெரியாதனமா நான் பூரி மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன், பூரியை தவிர வேறு எதானா கொடுமா, அதான் இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கூட நான் சாப்பிட்றேன், இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கூட நான் சாப்பிட்றேன், எதானாலும் சாப்பிட்றேன், நான் பூரி மட்டும் எனக்கு இனிமேல் வேணாமா. நீங்கள் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸாக ஒரு வேலைக்கும் வேறு ஃபுட்டாக நீங்கள் கொடுப்பீங்க, அதோட அருமை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தான் அறிவு கேட்டதுன்னு அப்படி கேட்டேன். வெரி சாரிம்மா, இனிமேல் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ சாப்பிட்டுக்கிறேன், பட் எக்ஸப்ட் பூரி அப்படின்னு சொன்னான். உடனே ஜில் அங்கேருந்து ஓடிடுறா. ஏ பூரியா எங்கடா இருக்க, பூரியா ஐயோ ஒரு காலை ஒத்துக்கிறோம். உடனே குமுதா சொல்கிறான். உடனே சிக்னல் புரிஞ்சுட்டு ஜில் ஓ அவன் திருப்பி ஆரியா ஆயிட்டானா, ஆரியா வாடா விளையாட போகலாம், அம்மா கிண்டலுக்காக சொல்கிறாங்க, நமக்காக வேறையா செஞ்சு வச்சுருக்காங்க, வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட்டு, மில்க் ஷேக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கடா, வாடா பூரி இல்லை இன்னிலேருந்து உனக்கு பூரியிலேருந்து ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஹாப்பியாக 2 பேரும் போய் ஜாலியாக விளையாடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? கதையோட பேர் என்ன? ஆரியா சாப்பிட்றான் பூரியா. ஸோ நம்மளும் இனிமேல் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி பேலன்ஸ் டயட் சாப்பிட்லாம், அதுதான் நல்லது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை உங்கள் ஸ்கூலில் ஏதாவது குட்டி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஃபன்னாக ஏதாவது நடந்துருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாய் குட்டீஸ்.